குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். இன்னசென்ட்டா நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரைலர் பார்க்குறப்ப அப்படிதான் இருந்துச்சு. ரெகுலராகவே இன்னசென்ட் தான் சார். அது மற்ற ஆர்டிஸ்டுக்கு தெரியும், ஆனால் புலிக்கு தெரியாதுல்ல. அது வேற ஒரு இன்னசென்ட். அதாவது ஒன்று பண்ணுவோம்ல, இப்போ திரும்பிடாதரா முகத்தை காட்டிடாதரா கணேசா அந்த மாதிரி. இந்த ஜூ கீப்பர்ல நீங்க ஹீரோயினா ஃபர்ஸ்ட் டைம். புரியா? வாழ்த்துக்கள். ஓ இங்கிலீஷா? ரைட்டு. திஸ் யூ மூவி இன் கம்மிங் இது டைரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் யூ கால் இன் ஜூ கீப்பர் ஆக்ட். அப்பாடா அண்ணே டிரான்ஸ்லேட் நன்றினே. வேற தங்கம் 26வது இன்டர்வியூ. அதனால வந்து ஃபுல் ப்ரிப்பேர்ட் இன் நான் இங்கிலீஷ். Thailand and Philippines and immediately started shooting. So because time limitations. எதுக்காக புகழ தான் பகல்னு சேவ் பண்ணிட்டாங்களோ. It's rhyming. Pagal pugal. ஸோ அதுக்காக பார்த்தேன். கடைசியில் பாகல்ன்றது பைத்தியன்றது. But fun, like ஏன் உனக்கு fun to work with. அவன்லாம் ஃப்ளைட்டில் போகிறதே ஏரோஸ்டஸை பார்க்க தான். That guy Ram is going to flight only is seeing in aerospace. Wow. Only turbulence problem. ஓகே ஓகே. இன்னைக்கு நமக்கு ராம் இருக்கான். நான் சிக்கிட்டேனா? எனக்கு என்னென்னா, இப்போ அந்த பொண்ணு பேசுதான் உனக்கு புரியுதுன்றது தான் நான் புரியாமல் உட்காந்துருக்கேன். எல்லாமே ஓகேன்னு தலையாட்டுறான். இதை யோசிக்கிறேன். நம்மள மாதிரி தான் நீயும் அவனே இஸ் சேம் பிளட். ஐயோ புரிய நேரில் பார்க்க போகிறோன்ற ஒரு ஜாலி இருந்து. பட் ஆனால் ஃபஸ்ட்டு வேண்டது, அதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியாக மேய்க்க ஆரம்பிச்சிட்டோம். மேய்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா? இன் கோ கோ கோ. வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மிஸ்டர் ஜூ கீப்பர் படத்தோட டீம் தான் இருக்காங்க. அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம் ராம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனே. சூப்பர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. முதல்ல ஒரு வாழ்த்துக்கள்ண்ணே. ஏன்னா 2 வருஷம் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி எப்போ அப்டேட்ன்றப்ப ஸோ இப்போ வந்து ஃபைனலாக வந்து ரிலீஸ் வரப்போகுது. அதோட ப்ரொமோஷனில் உட்காந்துருக்கோம். இந்த தரம் எப்படின்னு இருக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே என்கிட்ட கேட்டதுன்னா ஜூ என்னாச்சு என்ன எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு விடை கிடைத்த மாதிரி இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். அதில் எப்போயாச்சும் நம்ம பேர் வந்துடாதா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம டீசரில் நம்ம முகம் தெரியாதா அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இதில் ஃபுல்லாகவே நம்ம தான் அப்படின்றப்போ அந்த ஒரு ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சிருந்துவீங்க. ஸோ அதோட ஆக்டர் நேமு, அதுக்கப்புறம் முக்கியமான கேரக்டர் நேம், அதுக்கப்புறம் தான் நம்ம பேர் வரும். ஆனால் இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம பேர் தான் வரப்போகுது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்க போகுது நினைக்கிறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு பாட்டு இது ரிலீஸ் ஆனாலே அதில் அப்படியே அந்த பேர்லாம் போட்டுக்கிட்டே வருவாங்க. அதில் நம்ம பேர் கடைசியாக சரி ரைட் ஓகே நம்ம பேர் இருக்கணுன்றதுக்காக ஒரு விஷயம் அங்கே இருக்கும். ஸோ அதை பார்த்தாலே ஒரு ஹாப்பி இருக்கும். இப்போ இதை தாண்டி முதல் பேர் நம்மளோட பேர், அதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு வந்து வைல்ட் லைஃப்னா ரொம்ப பிடிக்கும். ஆமாம். அடிக்கடி மசனகுடிலாம் போவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த இடத்துல நடந்த ஒரு பயங்கரமான ஒரு மறக்க முடியாத சம்பவம்னா என்னென்ன? மறக்க முடியாத சம்பவம், நாங்கள் இதில் அந்த சஃபாரி போகிறப்ப திடீர்னு ஒரு நடுவில் இருந்து ஒரு கரடி தெருத்த ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் ஜீப்பில் உட்காந்து ஐயோன்றோம். ஓடி வந்து அந்த கேட்டு இருக்கும் இல்லையா, அந்த கேட்டுக்கிட்ட வந்து அது எங்களை தெருத்து வெளியே விட்டு அந்த அப்போ தான் அது இது பண்ணுது. அது அங்கே நின்று இப்படி பார்த்துட்டு அப்புறம் தான் போச்சு. அது ஒரு பயம். அப்புறம் எலிஃபெண்ட் தெரித்துச்சு. அது எல்லாமே இதாக இருக்கும். ஓகே. இப்போ இந்த கேரக்டர் வந்து இன்னசென்ட்டாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரைலர் பார்க்குறப்ப அப்படிதான் இருந்துச்சு. ரெகுலராகவே இன்னசென்ட் தான் சார். அது மற்ற ஆர்டிஸ்டுக்கு தெரியும், ஆனால் புலிக்கு தெரியாதுல்ல. புலிகிட்ட வந்து நீங்கள் இன்னசென்ட்டாக நடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அது எப்படின்னு இருந்துச்சு? அது வேற ஒரு இன்னசென்ட். அதாவது ஒன்று பண்ணுவோம்ல, இப்போ திரும்பிடாதரா முகத்தை காட்டிடாதரா கணேசா அந்த மாதிரி. அது ஒரு இதாக இருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ள டப்பிங்கில் தான் நம்ம இது பண்ண போகிறோம். ஆனால் அங்கே முகத்தை வந்து இந்த பயம் காட்டக்கூடாதுல்ல. ஐயோ இன்னும் நடக்க போதே தெரியுங்க, அந்த ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஜூ கீப்பரில் நீங்கள் ஹீரோயினா ஃபர்ஸ்ட் டைம். புரியா? வாழ்த்துக்கள். ஓ இங்கிலீஷா? ரைட்டு. திஸ் யூ மூவி இன் கம்மிங் இது டைரக்டர் ஃபர்ஸ்ட் டைம் யூ கால் இன் ஜூ கீப்பர் ஆக்ட். அப்பாடா அண்ணே டிரான்ஸ்லேட் நன்றினே. வேற தங்கம் 26வது இன்டர்வியூ. அதனால வந்து ஃபுல் ப்ரிப்பேர்ட் இன் நான் இங்கிலீஷ். ஓகே. So I was already in Chennai. I was shooting for Vimal movie Manjul Kudai. That time director sir gave me a call that he gave me the narration on the phone. I did not meet the team before because I was busy with my other shoot.
So yeah, first time when he told me, I was little because buying Marang because this the tiger first time I was not at all pet friendly like that. But romba excited because adventurous and with Pugal, you know, he's such a versatile actor. Like yeah, அது ஏன் பாகல்ல சேவ் பண்ணீங்க ஃபோன்ல? he is crazy. Everyone is a little crazy. He is more crazy. So that's why Pagal Pugal. அது ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கேட்குறப்ப எப்படி இருந்துச்சு? என்ன பாகல்னு சேவ் பண்ணிருக்கீங்க? இப்போ தான் சொன்னாங்க பகல் சேவ். நான் சரி ஓகே எதுக்காக பகல் புகழை தான் பகல்னு சேவ் பண்ணிருக்காங்களோ. It's rhyming. Pagal Pugal. ஸோ அதுக்காக பார்த்தேன். கடைசியில் பாகல்ன்றது பைத்தியன்றது. But fun, like உனக்கு fun to work with. எஸ். பாலான எல்லா சோஷியல் ஆக்டிவிட்டிஸும் பண்றாரு. இப்போ சமீபத்தில் ஒரு ஃப்ளட் டைமில் பண்ணது யாருக்குமே மறக்க முடியாது. அஸ் அ ஃப்ரெண்டை வந்து அவரோட வளர்ச்சி நீங்க எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான், ரொம்ப ஹாப்பி. நான் நிறைய அவனுக்கு மெசேஜ் போட்டிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன். சூப்பர், நல்ல விஷயம். நல்லது பண்ணுறப்ப நம்ம அது எல்லாருமே இது பண்ணணும் இல்லையா? சூப்பர். அவன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டே இருக்கேன். அவனுக்கு வந்து அந்த பணம் கொடுத்துட்டே இருக்கணும், அவன் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணும். அவ்வளோ. இதுக்கு படம் 1947 வந்து பயங்கரமான ரியல் ஸ்டண்ட்லாம் இருக்கும். நான் அது அந்த இன்டர்வியூல கூட கேட்டிருந்தப்ப கூட பயங்கரமா நடிச்சிருக்கலாம் கேட்டப்ப நடிச்சிருக்கேன் அப்படிதான் சொன்னீங்க. ஆனா படம் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பேர் கொண்டாடினாங்க அப்படின்றது தெரியும். நீங்க வந்து அதை எக்ஸைட் பண்ணவே இல்லை. நீங்க நான் வந்து அப்படிலாம் பண்ணேன். ஸோ இந்த படத்துல வந்து ரியல் ஸ்டண்ட்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுல எப்படி பர்ஃபார்மன்ஸ் பேசப்படுமா? ஆமாம் தாங்க, இது ஒரு கேரக்டராக வந்து கண்டிப்பாக பேசப்படும். ஏன்னா வந்து இதில் வந்து ஒரு விவரம் தெரியாத ஒரு ஆள், அவன் என்ன பண்ணுவான் அப்படின்ற ஒரு விஷயம் தானே. அவனுக்கு என்ன நடக்குது, எது சரி எது தப்புன்றது தெரியாது. ஸோ அப்படி ஒரு கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் இப்போ குத்துக்கோமெல்லாம் நம்ம ஒரு கேரக்டருக்கு ஒரு நேர்த்தி இருக்கும்ல. ஸோ இந்த படத்துலையும் அது ஒரு நேர்த்தியாக சரி ஓகே நம்ம பண்ணியிருக்கோன்ற ஒரு நம்புகிறேன். மக்கள் பார்த்துட்டு தான் சொல்லணும். நீங்கள் வந்து எக்ஸ் ஏரோ சிஸ்டம்னு கேள்விப்பட்டோம். ஸோ ஒரு சின்ன ஒரு கேம் மாதிரி, அதாவது இந்த படத்தை வந்து ஃப்ளைட்டில் போகிறப்ப ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணுறதா இருந்தால் சொல்ல முடியுமா? Actually, it's been long time. I joined when I was 18, just 18. Normally, like how Aerostas, like apart from safety instructions, like it's a total. அவன்லாம் ஃப்ளைட்டில் போகிறதே ஏரோஸ்டஸை பார்க்க தான். That guy Ram is going to flight only seeing in aerostess. So only like please Pav this pagal. It's a total family entertainer, social message in the end. So kandipa theater la padam paranga. I don't know how to say it. I've forgotten. It's been a long time. Left Jet Airways. இந்த ஹேரோஸ்டஸ் இருக்கப்ப அங்க ரியல் ஃபைட் நடக்கும்ல, இந்த ஒரு இன்சிடென்ட் நடக்கும் அந்த ஃப்ளைட்டுக்குள்ள. Flight? No, not really. Never. Actually, I've never come across fight happening. This Rama is going to flight in one large, please, one more large, please come. No, one large only. So only fight. So no fights, only turbulence problem. Okay. That's it. இன்னைக்கு நமக்கு ராம் இருக்கான். You experienced some fight? No. In Coimbatore only long time. அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் லுக் பார்க்குறப்ப வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபன் எலமெண்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சோம். ஆனால் டீசர் பார்க்குறப்ப அது டோட்டல் ஆப்போசிட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த சேஞ்சுக்கு என்னென்ன காரணம்? சேஞ்செலாம் இல்லை தங்கம். அது ஃபர்ஸ்ட் லுக் கூட்டப்போ சரி ஓகே ஒரு அந்த குழந்தைங்க பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் அதுக்காக இது பண்ணுது. ஆனால் இதுக்குள்ளே வந்து ஒரு பெட்டில் எல்லாருமே வந்து ஒரு ஃபீல் பண்ணுற அளவு தான் இருக்கும். ஒரு புலி கூட வந்து பழகிறது வந்து ஒரு இது இல்லையா? நான் தான் அந்த டைலாக்கே வச்சுருவோம், அன்பு காட்டினா புலி கூடும் பசுதாங்க அப்படின்றது. ஸோ இது ஒரு இதாக தான் வச்சுருந்தது. ஒரு எமோஷனல்லாம் எல்லாமே இருக்குது. காடுலாம் அழிஞ்சிட்டு வருது. ஸோ அந்த விஷயம்லாம் இது பண்ணியிருப்போம். சோஷியல் மெசேஜஸ். நீங்கள் வந்து யுவன் சங்கர் ராஜா சாரை நேரில் வரைக்கும் மீட் பண்ணதே கிடையாது. ஸோ லக்கி சாம் வேற சொல்லியிருந்தீங்க யுவன் சங்கர் ராஜா சார். மீட் பண்ணது கிடையாது. பட் இவங்களோட ஆல் மூவிஸ் யுவன் சார் தான் அமேசிங். வால்டர் மட்டும்தான் இல்லை, மீதி எல்லாமே யுவன் சார் தான். And even next movie with director Amir Sultan sir. So my this Zookeeper was getting edited in sir's like in the office, Yuva Shankar Raja's office, and there Amir sir had come and he saw few of my clips like this village girl and all. So his manager gave a call to my manager and I was selected. Actually, I didn't even meet Amir sir. So I directly met Amir sir at shoot. Like it was. அவர் அமீர் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? அந்த ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஷூட். Super experience because he's like
like so talented, like he's a legendary director. So working with him, it's been a pleasure. And I should thank Zookeeper team also and Yuva Shankar Raja team also. Because of them, I got this opportunity. இன்கேஸ் இன் ஃபியூச்சர்ல வந்து யுவன் சங்கர் ராஜா சார் நீங்க நேர்ல மீட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கும்? I will say Roma Roma Nandri, because I will actually thank him, because I think he doesn't know that, you know, I got this Amir sir project. I don't think so he knows. So I will tell him that, you know, because of you, and I'll be Roma Roma santoshama irukku. Like I'm excited. எனக்கு என்னன்னா இப்போ அந்த பொண்ணு பேசுதான் உனக்கு புரியுதுன்றது தான் நான் புரியாமல் உட்காந்துருக்கேன். எல்லாமே ஓகேன்னு தலையாட்டுறான். இதை யோசிக்கிறேன், நம்மள மாதிரி தான் நீயும் அவனே தி சேம் பிளட். அந்த படத்தோட ஷூட்டிங் போகிறப்ப அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது, எனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது. நான் 2-3 இங்கிலீஷ் ஜோக்கு வச்சு தான் அவங்களை சிரிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன். எப்படி Oh, his English, my Tamil same. அப்படியா? அவர் தமிழ் என் மை இங்கிலீஷ் சேம். அந்த என்ன ஜோக்குன்னு ஐ டெல் இன் இங்கிலீஷ் ஜோக். நோ, இல்லை அவங்க பேசுறது அப்படியே திருப்பி பேசுவாங்களோ தான், மற்றபடி நோ. புரியணும்ல ஃபர்ஸ்ட் அவங்க பேசுறது. ஸோ இந்த படத்தில் வந்து இப்போ ஃபாரஸ்ட்டில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுக்க போகிறாங்க அப்படின்றப்ப உங்களுக்கு நீங்கள் இந்த மசனகுடி போனப்போ அதோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இதெல்லாம் நீங்கள் எதாவது இன்புட் கொடுத்துருந்தீங்களா? இல்லை, எனக்கு ஒரு ஜாலியாகிடுச்சு. ஏன்னா நம்ம ஐயோ புரிய நேரில் பார்க்க போகிறோன்ற ஒரு ஜாலி இருந்து. பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப ஒரு பயம் இருந்தது. ஆஹா, என்னடா அது இவ்வளோ பெருசாக இருக்குது புள்ளி, நம்ம ஏதோ பைனாக்குலர்லாம் வச்சு நம்ம மசனகுடியில் பார்ப்போம். ஆனால் இது நேரில் பக்கத்தில் பார்க்குறப்ப ரொம்ப இதாக இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு வேண்டது. அதுக்கப்புறம் 2 பேரும் ஜாலியாக மேய்க்க ஆரம்பிச்சிட்டோம். மேய்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா? இன் கோ ரியல் டைகரோட ஆக்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? First day, like we were scared, like, you know, what will happen, like. But I think from second day it was much easier, because செகண்ட் டேலேருந்து புலி பயப்பட ஆரம்பிச்சிச்சு. yeah. So first day, yes, we both were scared. We both were looking at each other. Director sir, go sleep on tiger. So go hug tiger. So I'm like, sir, how? Because no training, nothing. We went to Thailand and Philippines and immediately started shooting, because time limitations. 12 o'clock till 5 o'clock or 4 o'clock, like that, like time limitations, not full day shoot. Tiger only allowed 4 hours, 5 hours, that's it. ஃபர்ஸ்ட் டைம் வந்து குக் வித் கோமாளி வந்து சிவாங்கி இல்லாமல் நடக்குது. ஸோ இதில் மற்ற கோமாளிஸ்லாம் இருக்காங்களா, இல்லை சிவாங்கி இல்லாமல் இப்படி நடக்கும்? அந்த அப்டேட் இன்னும் வரல தந்தோம். வரலையா? இன்னும் வரல. அதில் நீங்கள் எதுவும் இருப்பீங்களா? என்னை கண்டிப்பாக கூட்டணும் போகணும்னு சொல்லலாம். நான் இந்த ஒரு ஷோ மட்டும் நான் அப்பயே நான் சொல்லிட்டேன் சார், இந்த ஒரு ஷோ மட்டும். ஏன்னா போகிற இடங்கள்ல எல்லாத்துலேயுமே கேட்குறது வந்து மக்கள் வந்து சிடபிள்யூசி நீங்கள் வருவீங்க இல்லை அப்படின்னு தான் கேட்குறத விட உங்களோட அடுத்த படம் என்னன்றது கூட எனக்கு சிடபிள்யூசி எப்போ வருவீங்க. ஸோ அதுக்காக நான் சொன்ன சேனலில் சொன்னதும் கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டா அந்த ஒரு ஷோ மட்டும் எப்படியாச்சும் டேட் ஒதுக்கி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா சீசன் 3ல் நான் ஆக்சுவலாக நிறைய வரல, அதனால் நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க புகழ் நீ வருவியா வர. நான் தான் சீசன் 4ல் கண்டிப்பாக நான் வரேன். ஏன்னா என்கிட்ட கேட்டது எல்லாமே நீங்கள் ஏன் போன சீசன் வரல 3ல் வரல அப்படி தான் கேட்டேன். ஸோ அதனால் அந்த ஒரு ஷோ மட்டும் நான் பண்ணணுன்னு ஆசை இருந்துச்சு.